பண்டிகையை பற்றி சொல்லும் பொழுது ஞாபக குறியாக கொண்டாடும் பண்டிகை என்று சொல்லும் பொழுது இதை எக்காலம் ஓதும் நாள் என்று சொல்லியும் இவர்கள் சொல்லுகிறார்கள். இரண்டாவதாக, நம்முடைய காதுகள் விருத்த சேகனம் பண்ணப்பட்ட காதுகளாக செவிகளாக இருந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பண்டிகைகளில் கிறிஸ்து. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இதுவரை பஸ்கா, புளிப்பில்லாப்பம், முதற்கனிகள், வாரங்கள் என்கிற 4 பண்டிகைகளை குறித்து காரியங்களை கற்றுக்கொண்டோம். அதிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளவும், அவரை இன்னும் அறிந்து கொண்டு அவரை அறிக்கை செய்யவும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்தார். இப்பொழுது 5வது பண்டிகை. இது இலையுதிர் காலத்துல ஃபால் ஃபெஸ்டிவல்ஸ் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. ஃபால் ஃபெஸ்டிவல்ஸ்ல கொண்டாடப்படுகிற 3 பண்டிகைகள்: எக்கால பண்டிகை, பாவ நிவாரண நாள், கூடார பண்டிகை. இந்த 3 பண்டிகைகளும் இலையுதிர் காலத்திலே கொண்டாடப்படுகிற பண்டிகைகள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இதிலே முதலாவதாக எக்கால பண்டிகை. இந்த எக்கால பண்டிகையை பற்றிய காரியத்தை லேவியராகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்களுக்கு 7ஆம் மாதம் 1ஆம் தேதி எக்கால சத்தத்தால் ஞாபக குறியாக கொண்டாடுகிற பண்டிகை என்கிற சபை கூடும் பரிசுத்த ஓய்வு நாளாய் இருப்பதாக. வேதாகமத்தில் 7வது மாதம் 1ஆம் தேதி என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எபிரேய மாதம் டிஷ்ரி, அதிலே வருகிற 1ஆம் நாள். நம்முடைய கேலண்டர்ல இது செப்டம்பர், அக்டோபர் மாதங்களிலே வரும். 7ஆம் மாதம் 1ஆம் தேதி எக்கால பண்டிகை, ஞாபக குறியாக கொண்டாடும் எக்கால பண்டிகை என்று சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் அறிகிறீர்கள். இந்த பண்டிகை ரோஷ் ஹஷானா என்றும் அழைக்கப்படுகிறது. இதனுடைய ஒரிஜினல் நேம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா ஹேக் ஷொஃபாரிம் என்பதாகும். எக்காலங்களின் பண்டிகை. ஷொஃபார் என்று சொன்னால் எக்காலம், ஷொஃபாரிம் என்று சொன்னால் எக்காலங்கள். ஹேக் ஷொஃபாரிம், ஹேக்னா பண்டிகை. இது ஆக்சுவலா ஜூயிஷ்னுடைய நியூ இயர். அதாவது அவர்களுடைய அரசியல், அதாவது அவர்களுடைய சிவில் கேலண்டர்ல இது 1வது மாதம். அவர்களுக்கு 2 கேலண்டர் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஒன்று ரிலிஜியஸ் கேலண்டர், இன்னொன்று சிவில் கேலண்டர். ரிலிஜியஸ் கேலண்டர் நீசான் மாதம் என்பது 1வது மாதம். சிவில் கேலண்டர்ல திஷ்ரி என்பது 1வது மாதம். இதிலே இவர்கள் ஜூயிஷ் நியூ இயர், ரோஷ் ஹஷானா என்று சொல்லி இந்த பண்டிகை அழைப்பார்கள். ரோஷ் என்று சொன்னால் ஹெட், தலை என்பது. ஷனா என்று சொன்னால் ரிப்பீட், திரும்பி வருதல். அப்போ இன்னொரு வருடம் திரும்பி வந்திருக்கிறது, இன்னொரு வருடம் திரும்பி வந்த 1ஆம் நாள், 1ஆம் மாதம், ஹெட் ஆஃப் தி இயர், ஹெட் மந்த், தலையாய மாதம். அதுதான் ரோஷ் ஹஷானா என்ற பெயருக்கான சரியான பொருள். சோ இது ஜூயிஷ் நியூ இயர். இது ஆட்டம் ஃபெஸ்டிவல். செலிப்ரேட்டட் எப்பன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா திரும்பமாக சொல்லுகிறேன், திஷ்ரி மாதத்தினுடைய முதல் 2 நாட்களில் இவர்கள் கொண்டாடுகிற பண்டிகை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த பண்டிகை ஒரு வருடத்தை துவங்குவதற்காக கொண்டாடுகிற பண்டிகை. அதே சமயத்தில் இது ஒரு பண்டிகையாகவும் அனுசரிக்கப்படுகிறது என்பதை நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். இந்த பண்டிகையை பற்றி சொல்லும் பொழுது ஞாபக குறியாக கொண்டாடும் பண்டிகை என்று சொல்லும் பொழுது கொம்பு எக்காலங்களை வைத்து ஊதி இவர்கள் இந்த பண்டிகையை கொண்டாட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை எக்காலம் ஊதும் நாள் என்று சொல்லியும் இவர்கள் சொல்லுகிறார்கள். ஆகினாலே இந்த பண்டிகையை பொறுத்தவரை இது 2 நாட்கள் கொண்டாடக்கூடிய பண்டிகை. அதிலே எக்காலத்தை ஊதி இந்த பண்டிகையை அவர்கள் கொண்டாடுவார்கள் என்று நாம் அறிந்திருக்கிறோம். இந்த பண்டிகை ஃபீஸ்ட் ஆஃப் ட்ரம்பட்ஸ் இஸ் a feast of the Lord என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது ஃபீஸ்ட் ஆஃப் ட்ரம்பட்ஸ் இஸ் a Shabbat. எக்கால பண்டிகை என்பது ஓய்வு நாள் பண்டிகை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இதிலே எவ்வாறு இந்த பண்டிகைகளை கொண்டாட வேண்டும் என்கிறதான விஷயங்கள் எல்லாம் லேவியராகம புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அதோடு கூட எண்ணாகமம் 29ஆம் அதிகாரத்திலும் இந்த பண்டிகையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. எண்ணாகமம் 29ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க கேட்போம்.
7ஆம் மாதம் முதல் தேதி பரிசுத்த சபை கூடும் நாளாய் இருக்க கடவது. அதில் சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாகாது. அது உங்களுக்கு எக்காலம் மோதும் நாளாய் இருக்க வேண்டும். அது உங்களுக்கு எக்காலம் மோதும் நாளாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி எண்ணாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யக்கூடாது. அந்த நாள் எக்காலம் மோதும் நாள். இந்த பண்டிகை நாட்களில் நடந்த 2 முக்கியமான விஷயங்களை நாம் இன்றைக்கு புரிந்து கொள்ள இருக்கிறோம். முதலாவதாக, எஸ்ராவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், முதல் 6 வசனங்களிலே எஸ்ரா பலிபீடத்தை திரும்பவுமாக எடுத்து கட்டினது இந்த எக்கால பண்டிகையில. அப்ப என்ன நம்ம புரிந்து கொள்கிறோம் என்று சொன்னால், நம்முடைய இருதயமாகிய பலிபீடம் எடுத்து கட்டப்பட வேண்டும். எப்பொழுது என்று சொல்லி கேட்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தையாகிய எக்கால சத்தத்தை நாம் கேட்க கேட்க நமக்கு என்ன நடைபெறுகிறது என்று சொன்னால், நம்முடைய இருதயமாகிய பலிபீடம் திரும்பவுமாக எடுப்பித்து கட்டப்படுகிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். எஸ்ரா 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தையும் 2வது வசனத்தையும் வாசிக்க கேட்போம். இஸ்ரவேல் புத்திரர் பட்டணங்களில் குடியேறி 7ஆம் மாதமான போது ஜனங்கள் ஏகோபித்து எருசலேமிலே கூடினார்கள். அப்பொழுது யோசதாக்கின் குமாரனாகிய யெசுவாவும் அவன் சகோதரராகிய ஆசாரியரும் செயல்தியலின் குமாரனாகிய செருபாபேலும் அவன் சகோதரரும் எழும்பி தேவனுடைய மனிதனாகிய மோசேயின் நியாய பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி சர்வாங்க தகனங்களை பலியிடும்படிக்கு இஸ்ரவேலுடைய தேவனின் பலிபீடத்தை கட்டினார்கள். எக்கால பண்டிகை துவங்குகிற அந்த நாளிலே எஸ்ரா செய்த அற்புதமான விஷயம் என்னவென்று கேட்டால், கர்த்தருடைய பலிபீடத்தை எடுத்து கட்டுகிறார் என்று பார்க்கிறோம். நாம் என்ன செய்ய வேண்டும்? எக்கால பண்டிகையில நாம் என்ன புரிந்து கொள்ளுகிறோம்? ஆண்டவரே, என்னுடைய சரீரமே தேவனுடைய ஆலயம், என்னுடைய இருதயமே பலிபீடம், என்னுடைய சரீரமாக தேவாலயத்தில் காணப்படுகிற இந்த இருதயமாகிய பலிபீடம் எடுத்து கட்டப்பட வேண்டும் ஆண்டவரே. எப்பொழுது எடுத்து கட்டப்படும் என்று சொல்லி கேட்டார், கர்த்தருடைய வார்த்தை என்கிறதான அந்த சத்தம் எக்கால சத்தமாக நம்முடைய காதுகளில் துணிக்கும் பொழுது நம்முடைய இருதயமாகிய பலிபீடம் எடுத்து கட்டப்படும். இந்த எக்கால பண்டிகை அன்றைக்கு நடைபெற்ற இன்னொரு அற்புதமான சம்பவத்தை நெகேமியா 8ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்க கேட்போம். ஜனங்க எல்லாரும் தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதியிலே ஒருமனப்பட்டு கூடி கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கற்பித்த மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கொண்டு வர வேண்டும் என்று வேதபாரகனாகிய எஸ்ராவுக்கு சொன்னார்கள். அப்படியே 7ஆம் மாதம் முதல் தேதியில் ஆசாரியனாகிய எஸ்ரா நியாயப்பிரமாணத்தை புருஷரும் ஸ்திரீகளும் கேட்டு அறியத்தக்க அனைவருமாகிய சபைக்கு முன்பாக கொண்டு வந்து, கவனித்தீர்களா? 7ஆம் மாதம் முதல் தேதியிலே நியாயப்பிரமாணம் கொண்டு வரப்பட்டது. எல்லாரும் கேட்க நியாயப்பிரமாணம் வாசிக்கப்பட்டது. எப்பொழுது என்று கேட்டால் எக்கால பண்டிகையில. நம்முடைய காதுகளில் ஒரு எக்காலம் கடைசியாக துணிக்கும். அந்த எக்காலம் நம்முடைய காதுகளில் கேட்க வேண்டும். அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையில் நடைபெறுகிற சம்பவம். அந்த எக்கால சத்தம் நம்முடைய காதுகளிலே ஜொனிக்க வேண்டும் என்று சொன்னால் 2 விஷயம் நம்முடைய வாழ்க்கையில் நடந்திருக்க வேண்டும். நம்முடைய சரீரம் நடமாடும் தேவாலயமாகவும், நம்முடைய இருதயம் அந்த தேவாலயத்தின் பலி செலுத்துகிற பலிபீடமாகவும் இருக்க வேண்டும். இரண்டாவதாக, நம்முடைய காதுகள் விருத்த சேகனம் பண்ணப்பட்ட காதுகளாக செவிகளாக இருந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். நம்முடைய காதுகளுக்குள்ளாக எந்த சத்தம் போக வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய சத்தம் உள்ளே போக வேண்டும். கர்த்தருடைய சத்தம் எந்த காதுகளிலே செவிகளிலே உள்ளே போய் அது இருளமாகிய பலிபீடத்திலே கிரியை செய்து நடமாடும் தேவாலயங்களாக நம்மை மாற்றுகிறதோ, அந்த காதுகள் தான் கடைசி எக்காலம் துணிக்கிற அந்த சத்தத்தை கேட்கக்கூடிய காதுகளாக மாறும். நம்முடைய இரட்சகர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எக்கால சத்தத்தோடு திரும்பி வரப்போகிறார். அவர் திரும்பி வரும் பொழுது ஊதப்படும் எக்கால சத்தம் நம்முடைய காதுகளில் துணிக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய காதுகள் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற காதுகளாக, அந்த தேவனுடைய வார்த்தை நம்முடைய சரீரத்திலே போய் நம்முடைய சரீரத்தை நடமாடும் தேவாலயங்களாக மாற்றி நம்முடைய இருதயத்தை தேவனுக்கு ஏற்ற பலிபீடமாக மாற்றும் பொழுது கர்த்தர் வருகிறார். அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். ராஜாதி ராஜாவாக வரப்போகிறார். எக்கால சத்தத்தோடு வரப்போகிறார். நம்முடைய இரட்சகர் இயேசு கிறிஸ்து. அவரை சந்திக்க நாம் ஆயத்தப்படுவோம். நம்மை மறுரூபமாக்குவதற்கு அவருடைய சத்தம் நமக்கு போதுமானதாக இருக்கிறது.
கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்போம். நம்மை மறுரூபமாக்குவதற்கு ஒப்பு கொடுப்போம். ஜெபிப்போம். கிருபையுள்ள பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான காலை பொழுதிலே எக்கால பண்டிகை என்கிற அற்புதமான பண்டிகையை நாங்கள் தியானித்தோம். அதிலே கிறிஸ்துவை நாங்கள் கண்டுகொண்டோம். எங்களுடைய சரீரங்கள் நடமாடும் தேவாலயங்கள், எங்களுடைய இருதயம் பலிபீடம், எங்களுடைய காதுகள் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற காதுகள். ஒரு நாள் வரும், அப்பொழுது தேவனுடைய வார்த்தையாகிய நீர் எக்கால சத்தத்தோடு வருவீர். அப்பொழுது அந்த சத்தம் எங்களுடைய காதுகளில் துணிக்க வேண்டும் ஆண்டவரே. அதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த கால வேளையிலே தேவனுடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறோம் என்பதை அறிக்கை செய்கிறோம் ஆண்டவரே. இதுவரை நாங்கள் ஏதாவது கீழ்ப்படியாமல் இருந்திருந்தால் கர்த்தர் தயவாய் எங்களுக்கு மன்னித்து ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாக நீர் எங்களை ஏற்றுக்கொண்டு எங்களை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். துதி கன மகிமைக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம்ம அனைவரோடும் கூட கர்த்தருடைய வருகை பரியந்தம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். தேவனுடைய கிருபையின் சமாதானமும் நம்மில் பெருகுவதாக. ஷலோம். என்னுடைய கையில இருப்பது ஒரு ஆண் ஆட்டினுடைய கும்பிலிருந்து தயாரிக்கப்பட்ட ஒரு எக்காலம். இந்த எக்காலத்திற்கு ஹீப்ரூல ஷோஃபார் என்று பெயர். யாரெல்லாம் அழுகிறார்கள்? அதற்காகத்தான் ஷெவாரிம் என்கிற 3 மிதமான துணியை எழுப்புவது. 3 என்கிற எண் ஆசாரியர்கள், லேவியர்கள், ஜனங்கள், மொத்த இஸ்ரவேலையும் குறிக்கிறது. அதற்காக 3 துணி.